ஒரு ஆக்சிடென்ட், யார் அடித்தா என்னன்னு தெரியல, ரோட்டில் ரத்த கலரி கிடக்காது. ஒரு 4 பேர் கூடியிருக்காங்க. அவர் குடிச்சிட்டு வந்தாரா இல்லை குடிக்காமல் வந்தாரா நமக்கு தெரியல. மாடு வைக்காரா அதுவும் தெரியல. குடிக்காரங்க தான் தெரியுது. நான் நிப்பாட்டி அவங்களோட சப்போர்ட் பண்ணி 108 வர சொல்லி. ஆனால் இந்த இடத்துல தயவு செய்து போக்குவரத்து கழகமும் சரி காவல்துறையும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பேரிகார்டு வைக்கணும். இப்போ ஒரு பேரிகார்டு வைக்கணும். பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் மக்களும் சரி பஸ் டிரைவர்களும் சரி எல்லாருமே கவனமாக போங்க. செல்ஃபோன் பேசி தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். நிறைய கவனக்குறைவாக நடக்குது. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக நடந்துச்சு. தயவு செய்து உயிரை எல்லாரும் பாதுகாக்கணும். நான்லாம் வந்து 2018 நம்ம ரொம்ப ஒரு விசேஷமாக ஆந்திரா கேரளா நிறைய ஊருக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த 2 வாரத்துக்கு ஸ்கார்பியோ வந்து 2001 நிறைய ஆக்சிடெண்ட்டை காப்பாற்றிருக்கேன். இப்போ நீங்கள் 108 போய் சென்னையில் நம்பரை 59 பார்த்தீங்கன்னா என் நம்பர் தான் அதிகமாக 108 ஃபோன் பண்ணியிருப்பேன். நிறைய உயிரை நான் காப்பாற்றிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து சின்ன பையனாக இருக்கும்போதே உயிர்களை காப்பாற்றணுங்கிற ஒரு பாசம் உயிர்கள் மேலே. ஒரு அணிலை அடிச்சிட்டா கூட அந்த அணிலை தூக்கி வந்து பால் பண்ணி குழி தோண்டி பால் ஊற்றி தான் நான் அதை அடைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாசக்காரன். ஆனால் உயிர்களை எல்லோரும் நேசிங்க. நீங்கள் தயவு செய்து அதை கண்டுக்கிடாமல் இப்போ உள்ள பிள்ளைகள் காலேஜ் பையங்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு வந்து பைக்கு வாங்கிட்டு அளவுக்கு மீறி ஸ்பீடாக போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருந்தாங்க. நிறைய பேர் கால் கை போயிருது. அவங்களாம் எப்படி நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்க முடியும்? பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து அவங்க அம்மா அப்பாலாம் வருத்தப்படுதாங்க. அந்த மாதிரி தயவு செய்து பசங்கள்லாம் காரணம் பாதி பேர் குடி, சரக்கு அடி, கஞ்சா, போதை தான். போதைக்கு அடிமை ஆகாதீங்க. போதைக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டா உங்கள் வாழ்க்கையே போச்சு, உங்கள் வம்சமே போச்சு. அதனால் இந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே ஓரமாக ஒதுங்கி போங்க. கவனக்குறைவாக போகாதீங்க. செல்ஃபோனை நிறைய பேர் இப்படி இடுக்கிட்டு பேசுகிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. செல்ஃபோனு இப்போலாம் வந்திருக்கு. அதில் என்ன வந்துடும்? ஓரமாக பைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம் தயவு செய்து. அதால் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டுனா உங்கள் அம்மா அப்பா உயிர் எவ்வளோ பாதிக்கும்? இந்த பொண்டாட்டி பிள்ளைகள் எவ்வளோ தவிப்பாங்க? ஒரு தகப்பம் வேணும், அதே மாதிரி ஒரு தாயும் வேணும் குழந்தைகளுக்கு. அதுதான் இந்த காலத்தில் வந்து தயவு செய்து அவசரப்படாதீங்க. சாலை ஓரம் பாதுகாப்பாக போடுங்க. காரு பஸ்ஸு ஓட்டுறவங்க பாதுகாப்பாக ஓட்டுங்க. எல்லா மக்களும் நல்லா